2016ஆம் ஆண்டு திரு விஜயகாந்த் தலைமையில மக்கள் நல கூட்டணி உருவாச்சு. 2026ஆம் ஆண்டு விஜயை மையப்படுத்தி ஒரு மக்கள் நல கூட்டணி உருவாக்குற மாதிரி தகவல் இருக்கு. அதுல தேமுதிக இடம்பெறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? நீங்க நான் எவ்வளவோ விளக்கமா சொன்னாலும் மறுபடியும் நீங்க கூட்டணி கேள்வி மட்டும்தான் கேக்குறீங்க. 2026 விஜய் தலைமையிலான கூட்டத்தில் தேமுதிக இடம்பெறுமா என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆவேசமாக பதிலளித்துள்ளார். 2016ஆம் ஆண்டு திரு விஜயகாந்த் தலைமையில மக்கள் நல கூட்டணி உருவாச்சு. 2026ஆம் ஆண்டு விஜயை மையப்படுத்தி ஒரு மக்கள் நல கூட்டணி உருவாக்குற மாதிரி தகவல் இருக்கு. அதுல தேமுதிக இடம்பெறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? நீங்க நான் எவ்வளவோ விளக்கமா சொன்னாலும் மறுபடியும் நீங்க கூட்டணி கேள்வி மட்டும்தான் கேக்குறீங்க. அதனாலதான் நான் உங்களுக்கு பதில் சொல்லாம அவாய்ட் பண்ண. நாம என்ன மாதிரி உங்களை அனுசரிக்கிறவங்க யாரும் அன்பா நான் கூப்பிட்டு தான் உங்களை பேசுறேன். பட் நீங்க ஒரே ஒரு கொஸ்டின் தான் என்ன கேக்குறீங்க, ஒன்லி கூட்டணி கூட்டணி கூட்டணி. அதுக்கு நான் உங்களுக்கு நிறைய வாட்டி விளக்கம் சொல்லிட்டேன். கொஞ்சம் எங்களுக்கு டைம் கொடுங்க, ஒரு கால அவகாசம் கொடுங்க. இப்போ எங்க கட்சியை நாங்க போக்கஸ் பண்றோம், எங்க கட்சியை ஃபர்ஸ்ட் டெவலப் பண்றோம். அதுக்கப்புறம் அதுக்கான டைம் வரும் பொழுது உறுதியாக யாருடன் கூட்டணி, எத்தனை தொகுதி, யார் வேட்பாளர் எல்லாமே உங்ககிட்ட நான் உங்ககிட்ட சொல்லாம நான் யார்கிட்ட சொல்ல போறேன் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தான், உங்களை தான் அழைச்சி சொல்லுவோம். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதனால கூட்டணி பத்தி கேள்வி இப்போ வேண்டாம். அதுக்காக ஒரு டைம் லிமிட் எனக்கு தேவைப்படுது. அதுக்காக நீங்களும் அந்த கேள்வியை அவாய்ட் பண்ணிக்கங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். இல்லைங்க, இது வரைக்கும் எங்களுக்கு அழைப்பு வரலீங்க. வந்தா உங்களுக்கு சொல்றேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.